பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்குத பக்கத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். அவளை என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்கப்படுறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரிதான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு இந்த கூச்சம் எல்லாம் வேற. பாப்பா வா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னுதான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு தொட போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. புறப்படு, இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனேன்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. இல்லையா, நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே. சரி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் எதையும் கேட்க தயாரில்ல. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி? அதையும் பார்க்கணும். உள்ளதாமா அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க மகாணி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்கங்க. என்னைக்கு அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு தரவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு பாருங்க. கொத்து சாய் பிடிச்சிங்க. இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கம் வந்தாலும் பஞ்சாயத்து எங்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. நீங்க காலால வச்ச வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கேயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்குதான் உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது ஊத்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினதான காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கெடுக்க பேசாம போட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. தண்ணி போட போற சின்ன கவுண்டர குவாட்டர வாங்கி கூட பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா.
வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே, வாங்க. நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க, காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே போர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயோ, வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க. 2 பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான்டா பாப்ப. நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தான்டா பாக்க வைக்கிறேன். டேய், எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி கண்டுபிடிச்சேங்க. சும்மா இருக்காம ஓடுறா. அடியில போல இறங்கணும். ஓடு. திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. பாரு தாத்தா, பயாஸ்கோப் பாரு. ஏ பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. ஏ பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெற்றவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? சொல்லித்தரவா? ஜில்லி சேர்க்கூட நீ சொல்லுறியா? அவங்க அதுக்கு நான் செடி பையன். வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கா. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்டு. சரி. இதுதான் ஜில்லி. சரி. கீழே வச்சு இப்படி. இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், சொல்லி வாங்கிட்டு வைப்போம். நான் மாட்டேன். நான் இருக்கேன்டா. போ போங்க. என்னடா கிள்ளி கொடுல. இல்லையா? எங்க இருக்கு? உங்க வேட்டுக்குள்ள. அக்கா அடித்த கிள்ளி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. உழக்கு விளையாடியா? டேய், கிள்ளிய குடுக்கறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. தைரியத்தோட தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்லை, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? உனக்கு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயார சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கடுக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு கேட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன்டா பாப்பா? தப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு டீச்சரிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யலாம் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன உன் வாயில வாஞ்சியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு 5ஆம் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பாள் நடிச்ச ஔவையாரு,
கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்டருக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போட்டு வந்துடுறேன். சபாச்சு சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கே சோடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து லஞ்சம் அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து பண்ணிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. நீங்க அசிங்கப்பட்டு வரீங்க. ஐயா நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை. என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செய்யணும். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா கும்பிடுறானுங்க. கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. புடவை சரியா எழுத்து மூடுது. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க தெரிஞ்சது? ஐயோ கிட்டே எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேற்று ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி, நீங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடறேன். நான் வரேம்மா. செய்து சரி செய்து குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருக்கும் இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்கல அப்புறமே வாய்க்கு. இந்தா பழம் வச்சுக்கோ.